இன்றைக்கி நம்ம வந்து கிளாஸ் 9 என்சிஆர்டி மேக்ஸு சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸில் வந்து கொஷின் பேங்க்கில் உள்ள சம்ஸ் தான் நம்ம லாஸ்ட் வீடியோலையும் பார்த்துருந்தோம். ஸோ லாஸ்ட்டில் வந்து 10 சம்ஸ் வரையும் பார்த்துருந்தோம். இப்போ 11th சம் வந்து பார்க்கலாம். 4 + √3√5 4 - 3√5 a + b√5 find the value of a and b. So 4 + 3√5 by 4 - 3√5 இப்போ இதில் உள்ள வேல்யூ ஆஃப் ஏயும் பியும் வந்து கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம வந்து காஞ்சிகேட் பண்ணணும். இங்கே வந்து ப்ளஸ் இருந்ததுன்னா மைனஸ் பண்ணணும், மைனஸ் இருந்ததுன்னா ப்ளஸ்ன்னு கொண்டுட்டு வரணும். அப்போ 4 இங்கே வந்து மைனஸ்ன்னு இருக்குது. அப்போ 4 + 3√5 4 + 3√5 இதே இது இங்கே ப்ளஸ்ன்னு இருந்ததுன்னா இங்கே நம்ம வந்து மைனஸ்ன்னு கொண்டுட்டு வரணும். இப்போ இதுவும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 4 + 3√5 ஹோல் ஸ்கொயர் பை அப்புறம் இதுவும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 4 - 3√5 -4 + 3√5. இப்போ இது வந்து a + b ஹோல்ஸ் 3√5 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இது வந்து a + b ஹோல் ஸ்கொயர் இந்த இதில் இருக்குது, இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ a + b ஹோல் ஸ்கொயர் = a² + b² + 2ab. இந்த ஐடென்டிட்டி a = 4 b = 3√5. இப்போ இதில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். a² எவ்வளோ? இப்போ 4 4² ப்ளஸ் b வந்து 3√5 அப்போ whole square plus 2 into a 3√5 to ab. இப்போ இதையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4 4s are 16 4 into 4. அப்போ இதை ஹோல் ஸ்கொயர் மைனஸும் ப்ளஸ்ஸுங்கிறதுனால இது வந்து மைனஸ்ன்னு போட்டுப்போம். 3√5 ஹோல் ஸ்கொயர் இதையும் மைனஸ் இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம், இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 4 into 4 இப்போ 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3√5 ஹோல் ஸ்கொயர். இப்போ 4 4s are 16. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இதில் வந்து இந்த ஸ்கொயரும் இந்த 5ம் வந்து கேன்சல் ஆயிரும். இந்த ஸ்கொயரும் இந்த 5ம். அப்போ 3 into 5 வந்து 15. ஆல்ரெடி இதில் வந்து இப்போ இதுவும் சேர்ந்து தானே, இப்போ இந்த ஸ்கொயரும் தான் இதாகும். ஆனால் இது வந்து ஸ்கொயர் ஆகும்ல. அப்போ 3 3s are 9. இது வந்து ஹோல் ஸ்கொயருங்கிறதுனால இது வந்து 3 3s are 9. ஆனால் இந்த ஸ்கொயரும் இதுவும் இதில் தான் வந்து கட் ஆகும். ஸ்கொயர் ரூட்லேயும் இதில் தான் கட் ஆகும். ஆனால் இது வந்து 3 3s are போது 9. அப்போ 3 இதில் வந்து வெறும் 5 மட்டும் அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கும். அப்போ 9 into 5 அப்போ 45. இங்கே வந்து 45. இது உங்களுக்கு இன்னொரு வாட்டி நான் சொல்லிடுறேன், புரியாதவங்களுக்காக தான். ஹோல் ஸ்கொயரு இப்போ இதுவும் ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணும்போது 3 3s are 9ன்னு வந்துடும். இதில் வந்து இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ இதில் வந்து வெறும் பேலன்ஸ் 5 மட்டும் இருக்கும். ஸோ 5 9s are 45. அதை தான் இங்கே போடுறோம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 4 2s are 8 8 3s are 24√5 by 4 4s are 16. இதுலேயும் அதே மாதிரி தான் 3 3s are 9 இந்த ஸ்கொயர் இதுவும் கேன்சல் இன்ட்டு 5 அப்போ -45. இப்போ 16 + 45 வந்து 55 61. அப்போ 61 + 24√5. இப்போ 16 - 45 வந்து 14 13 12 11 10 9. அப்போ 29. ஸோ மைனஸ் சிம்பிள் தான் வந்து கிரேட்டர், ஸோ அதை போட்டுறணும். அப்போ -29. ஸோ இந்த மைனஸ் வந்து இந்த இதில் வந்துடும்.
ஸோ மைனஸ் 61/29 இதுதான் வந்து ஏ. அப்போ பி ஈக்குவல் டு மைனஸ் 24/29 இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் 12th சம். இஃப் 2 + √3 + 2 - √3 equal to a + b √3, find the value of a and b. இதுவும் அதே தான். ஸோ இதே வந்து கான்ஜுகேட் பண்ணலாம். 2 + √3/2 - √3. இப்போ இங்கே வந்து மைனஸ் இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து ப்ளஸ் பண்ணுவோம். 2 + √3. இப்போ இதையும் மல்டிப்ளை. அப்போ 2 + √3 ஹோல் ஸ்கொயர் பை இதுவும் மல்டிப்ளை. அப்போ 2 - √3 2 + √3. இப்போ இது வந்து a + b ஹோல் ஸ்கொயர். a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² + b² + 2ab. a ஈக்குவல் டு 2, b ஈக்குவல் டு √3. இதை வந்து இப்படி சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இங்கே அப்ளை பண்ணும்போது அது டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். ஸோ a ஈக்குவல் டு 2 a² + b² வந்து √3 ஹோல் ஸ்கொயர் + 2 இன்ட்டு a வந்து 2 √3. இப்போ இதுவும் அப்போ 2வும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 2² இங்கே மைனஸும் ப்ளஸ்ஸுங்கிறதுனால மைனஸு √3 ஹோல் ஸ்கொயர். இப்போ 2 2s are 4. இதுவும் கேன்சல் ப்ளஸ் 3 ப்ளஸ் 2 2s are 4 4 √3. 2 2s are 4 மைனஸ் இதுவும் கேன்சல். அப்போ 3 4 + 3 7 + 4 √3/1. இப்போ a ஈக்குவல் டு 7 b ஈக்குவல் டு 4. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 13th கொஷின். இஃப் √3 - 1/√3 + 1 equal to a + b √3, find the value of a and b. இந்த கொஷின் வந்து பார்க்கலாம். √3 - 1 √3 + 1 இதுவும் கான்ஜுகேஷன் தான். ஸோ இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது. ஸோ இங்கே மைனஸு √3 - 1 √3 - 1 ஹோல் ஸ்கொயர். இது வந்து நல்லா பாருங்கள், a - b ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. அப்புறம் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். √3 + 1 √3 - 1. ஸோ இது வந்து a - b ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. அப்போ a - b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² - + b² - 2ab. a ஈக்குவல் டு √3 b ஈக்குவல் டு 1. a ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால √3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு a b by √3 ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ்ஸும் மைனஸுங்கிறதுனால மைனஸு 1 ஸ்கொயரு. இப்போ இதுவும் ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல். அப்போ 3 + 1 minus 2 into 1 2 √3 by இதுவும் cancel. அப்போ 3 minus 1 equal to இப்போ 3 plus 1 4 minus √3 by 3 minus 1 2. இப்போ 2வும் இதுவும் cancel. அப்போ 2 minus 2 √3. அப்போ a equal to 2 b equal to 1. இங்கே வந்து 2வும் இதுவும் கேன்சலாக. அப்போ a equal to 2 b equal to 1. 2 √3
இப்போ வந்து 4 இப்படி இருக்குமா? ஸோ இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல். அப்போ √3 இருக்கும். ஸோ அதனால் b = 1 தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு 14th சம்மு. 5 + √3 by 7 + 4 √3. Find the value of a and b தான் வந்து கேட்குறாங்க. அதே தான் கான்ஜுகேஷன். 5 + 2 √3 by 7 + 4 √3 இன்ட்டு இங்கே வந்து ப்ளஸ்ன்னு இருக்குது, அப்போ மைனஸ் 7 - 4 √3 7 - 4 √3. இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணணும், இதையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ 5 + 2 √3 7 - 4 √3. இப்போ இதுவும் இப்போ இதுவும் இந்த 1 3 1 4. அப்போ 5 × 7. அதுக்கப்புறம் 5 × இந்த 5ம் 7ம் 5ம் 4 √3யும். 5 - 4 √3. அடுத்தது 2 √3யும் 7ம். இப்போ ப்ளஸ் 2 √3 7 மைனஸ் 2 √3யும் 4 √3யும் 4 √3. நெக்ஸ்ட்டு 7 7 சார் 49. இங்கே வந்து 4 √3யும் 4 √3 ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். இதுவும் மல்டிப்ளை பண்ணுறோம், மைனஸ் போட்டுக்கிறோம். ஸோ 4 √3 ஹோல் ஸ்கொயரு. 7 × 5 35. 5 4s are 20. அப்போ -20 √3. 2 × 7 அப்போ 14 √3. இங்கே மைனஸு 4 2s are 8 √3. இங்கே 8 √3னா இந்த ரூட்டும் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ 8 × 3ன்னு ஆயிரும். 8 × 3 by 49. இங்கே வந்து ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல். அப்போ 4ம் 3யும் 12. இங்கே வந்து ஆல்ரெடி 16. 4 4s are 16. 16 × 3. இங்கே இதுவும் வந்து ஸ்கொயர் தானே ஆகும், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். 4 4s are 16. இந்த ரூட்டும் இதுவும் தான் கேன்சல். அப்போ இங்கே ஒரு 3 இருக்கும். அப்போ 16 × 3. 6 3s are 18. 3 48. அப்போ -48. இப்போ 35. இங்கே வந்து 8 3s are இங்கே வந்து 24. ஸோ அதை ஒரு ஸ்டெப் எழுதிடலாம். 20 √3 + 14 √3 -24 by இங்கே 1. 35. இதை வேணால் நான் இங்கே எழுதிடுறேன். 35 -20 √3 + 14 √3 -24 by 1. இப்போ 35ம் 24ம். அப்போ 35ம் 24னா 1 1. ஸோ 11. 20யும் 14ம். அப்போ 6. அப்போ -6 √3 by 1 எழுத வேணாம். ஸோ a = 11, b = -6. Next 15th question. If x = √3 + √2 by √3 - √2
ஃபைண்ட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் பவர் 4 1 பை எக்ஸ் பவர் 4. ஸோ இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ இங்கே எக்ஸ் மட்டும் இருக்குது. எக்ஸோட வேல்யூ வந்து இது இருக்குது. நம்ம வந்து இந்த டிவிஷன் தான் நம்ம ஃபஸ்ட்டு போட போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் பை, ஸோ இதோட எக்ஸு இந்த எக்ஸை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு கான்ஜுகேட் பண்ணிடலாம். இப்போ √3 ப்ளஸ் √2 பை √3 மைனஸ் √2 இதை வந்து நம்ம கான்ஜுகேட் பண்ண போகிறோம். இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ்ன்னு ஆயிரும். √3 ப்ளஸ் √2. இப்போ இதுவும் அப்போ இது ரெண்டும் இதாக இருக்குது. அப்போ √3 ப்ளஸ் √2 இதே நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதுவும். அப்போ √3 மைனஸ் √2 இன்ட்டு √3 ப்ளஸ் √2. இப்போ இது வந்து a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இப்போ a ஸ்கொயர் a ஈக்குவல் டு √3, b ஈக்குவல் டு √2. a ஸ்கொயர் எவ்வளோ? √3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் வந்து √3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு a வந்து √3 √2 பை இதுவும். அப்போ √3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் √3 ஹோல் ஸ்கொயர், √2 ஹோல் ஸ்கொயர், √3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் √2 ஹோல் ஸ்கொயர். இப்போ இதுவும் கேன்சல். ஸோ 3. இப்போ √2 ஸ்கொயரும் கேன்சல். அப்போ 2. இது வந்து உள்ளுக்குள்ளே இந்த ஸ்கொயர் ரூட்டும் இதுவும் நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 3 2s are 6. அப்போ ப்ளஸ் 2√6 பை இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல். அப்போ 3 மைனஸ் 2. அப்போ 5 ப்ளஸ் 2√6 பை 1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் 2√6. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க? எக்ஸ் ஸ்கொயர் தான் கேட்டிருக்கிறாங்க. நம்ம இப்போ எக்ஸு தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னால் இதை எக்ஸு தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னால் இதோட ஹோல் ஸ்கொயர் பண்ணிடணும். அப்போ இது புரியணுங்கிறதுக்காக நான் இங்கேயே கொடுத்துட்றேன். 5 ப்ளஸ் 2√6 ஹோல் ஸ்கொயர். இதை பார்க்கும்போது நமக்கு a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் மாதிரி தான் இருக்குது. ஸோ 5 ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2a, அதாவது 5 2√6. 2 5 5s are 25. இதுவும் கேன்சல். ஸோ இதில் ஒரு 6. இங்கே ஆல்ரெடி 2 2s are 4. அப்போ 4 இன்ட்டு 6 24. இப்போ 5 2s are 10. 10 2s are இங்கே 2√6. இப்போ 10 2s are 20. 20√6. 25 ப்ளஸ் 24 வந்து 49 ப்ளஸ் 2√6. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்து 49 ப்ளஸ் 2√6. எக்ஸ் வந்து 5 ப்ளஸ் √6. எக்ஸ் ஸ்கொயர் வந்து 49 ப்ளஸ் 20√6. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் எக்ஸ் ஸ்கொயர் தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸு கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறமா நம்ம வந்து எக்ஸ் ஸ்கொயர் வந்து கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்போ 1 பை எக்ஸ் ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ 1 பை எக்ஸ் ஸ்கொயர்னால் 1 பை, இப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயர் லாஸ்ட்டாக என்ன கண்டுபிடிச்சோம்? 49 ப்ளஸ் 20√6. 1 பை எக்ஸ் ஸ்கொயர்னால் 49 ப்ளஸ் 20√6. ஸோ இதுக்கு அடுத்து கான்ஜுகேட் எடுக்கணும். 49 ப்ளஸ் 20√6 இன்ட்டு 49 மைனஸ் 20√6 பை 49 மைனஸ் 20√6. ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 49 மைனஸ் 20√6 பை இதுவும். அப்போ 49 ஹோல் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இதுவும் மைனஸ் 20√6 ஹோல் ஸ்கொயர். 49 minus 20√6. 49 49
மல்டிப்ளை பண்ணுறோம். 81 4 is 36 37 38 39 40 41 42 43 44 4 9s are 36 3 16 17 18 19 so 1 10 10 14 2 4 0 1 இப்போ இதுவும் வந்து கேன்சல். அப்போ 20 into 6 இது இப்படியில் வரும். அப்போ 20 into ஸ்கொயர்னா 400 into 6 அப்போ 2400. ஏன்னா இங்கே நம்ம இதை வந்து ஸ்கொயர் பண்ணும்போது 400, இங்கே வந்து இதையும் ஸ்கொயர் இதையும் கேன்சல் பண்ணும்போது இங்கே 6, இப்போ 400 into 6 2400. 49 minus 20 root 6 by இது வந்து 1. அப்போ 1/x ஸ்கொயரோட இது வந்து 49 இது. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் இதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? எக்ஸ் ஸ்கொயர் வந்து 40 + 20 root 6. 49 + 20 root 6 1/x ஸ்கொயருக்கு வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 49 minus 20 root 6. ஸோ ப்ளஸ் 49 இதை வந்து நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா 98 ப்ளஸ் 20 root 6 minus 20 root 6 கேன்சல். ஸோ x square plus 1/x square equal to 98 is the answer. Next 16th sum. X equal to 2 minus 2 minus root 5 2 plus root 5 y இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ இதுக்கு காஞ்சிகேட் எடுக்கணும், இதுக்கும் காஞ்சிகேட் எடுக்கணும், அதுக்கப்புறமா இது ரெண்டையும் நம்ம இது பண்ணணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் 2 minus root 5 2 plus root 5. இப்போ இதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு காஞ்சிகேட் எடுக்கலாம். 2 minus root 5 2 plus root 5 into 2 minus root 5 by 2 minus root 5. இதை நம்ம இப்போ இது பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். ஹோல் ஸ்கொயர் பை 2 into 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் root 5 ஹோல் ஸ்கொயர். இப்போ இது வந்து a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. a equal to 2, b equal to மைனஸ் root 5. சரி, root 5 என்ன எடுக்கணும்? ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம அதே ஐடென்டிட்டியில் தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அதனால் b equal to root 5ன்னு எடுத்தால் போதும். இதே இது a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரில் எடுத்துட்டோம்னா நம்ம வந்து இங்கே வந்து மைனஸ்ன்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ a ஸ்கொயர் வந்து 2 ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் வந்து root 5 minus 2 into ab. இப்போ 2 2s are 4, இதுவும் கேன்சல். இப்போ மைனஸ் 5 2 2s are 4, இதுவும் கேன்சல். ப்ளஸ் 5 2 2s are 4 ப்ளஸ் 4 root 5. இங்கே வந்து பை 1. இப்போ 9 + 4 root 5. இப்போ எக்ஸுக்கு வந்து இந்த இதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இது வந்து -1 ஓகே. இப்போ இந்த இதில் வந்து இந்த -1 வந்து இந்த கீழே உள்ள மைனஸ் வந்து நம்ம இங்கே கொண்டுட்டு வந்துடுவோம். ஸோ இது வந்து மைனஸ் இதுங்கிறதுனால -9 -4 5 இருக்கும். இப்போ x ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸுங்கும் போது
ப்ளஸ் ரூட் 5 மைனஸ் இங்கே வந்து -9. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இது. நெக்ஸ்ட்டு இங்கே -1 வந்து கீழே இருக்கிறதுனால நம்ம இங்கே இந்த -1 நம்ம இங்கே உள்ளுக்குள்ளே இந்த மேலே உள்ள இதுக்கு வந்து நம்ம கொண்டுட்டு வர்றோம். அப்போ 4√5 -9. அடுத்து 2 + √5 2 - √5க்கு நம்ம கான்ஜுகேட் பண்ணணும். 2 + √5 2 - √5 இதுக்கு வந்து கான்ஜுகேட் பண்ணுறோம். 2 இங்கே வந்து மைனஸ்ன்னு இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ்ஸு. இதே மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ ஹோல் ஸ்கொயரு 2 - √5 2 + √5 இது வந்து இப்போ a + b ஹோல் ஸ்கொயரு. a² + b² + 2ab a = 2 b = √5. a² வந்து 2² + 5√² + 2 × 2 5√5 பை இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 2 2s are 4 மைனஸ் இன்ட்டு மைனஸு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு √5 ஹோல் ஸ்கொயரு. 2 2s are 4 இதுவும் கேன்சல் ப்ளஸ் 5 2 2s are 4 4√5 4 இதுவும் கேன்சல். அப்போ 5 4 + 5 9 இங்கே -1. ஸோ இந்த மைனஸை வெளியில் எடுத்துடுறோம். ப்ளஸ் 4√5 இப்போ 4√5னா மைனஸ் வந்து இந்த சைடு இது பண்ணும்போது +9. அப்போ y = 4√5 + 9. இப்போ x² - y² இதுதான் நமக்கு வந்து இதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ x² எவ்வளோ? இதுதான் x². 4√5 9 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் y² வந்து அப்போ 5√5 9 ஹோல் ஸ்கொயரு. 4 4s are இப்போ இது வந்து a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ 4√5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 4√5 × 9. அதே மாதிரி இந்த சைடு வந்து ப்ளஸில் இருக்குது. அப்போ 4√5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஸ்கொயர் ப்ளஸ் 2 4√5 × 9. இதையும் கேன்சல் பண்ணுறோம். இங்கே இது வந்துன்னா 4 4s are 16. அப்போ 16 × 5 வந்து 80. இங்கே வந்து 81. 4 9s are 36 36 × 2 72 மைனஸ் 72√5 மைனஸ் இதுவும் கேன்சல் பண்ணி இது பண்ணோன்னா 18 வரும். அப்போ இந்த சைடு வந்து ப்ளஸ் 81. இங்கே வந்து மைனஸும் ப்ளஸும் இருக்கிறதுனால இங்கே வந்து -81ன்னு வரும். அதே மாதிரி இங்கேயும் வந்து -72√5ன்னு இங்கே வரும். அப்போ +80யும் -80யும் கேன்சல், +81 -81 கேன்சல், -72√5 இங்கேயும் -72√5ன்னு வரும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பண்ணிடுவோம். மைனஸ் போட்டுட்டு 72வும் 72வும் 144√5.